எல்லாம் ரைட்டு தான். ஆனா எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்தில் இருக்கிறது. ஏன்? ஆவியின் கனியோ சந்தோஷம். கையத்தட்டு. ஆமென். ஒரு அம்மாவோட ஹேண்ட்பேக்கில் இதில் பர்ஸில் இருக்கிற 1000 நோட்லாம் எனக்கு குதிச்சுச்சான். திடீர்னு 50 ரூபா பத்திரம். என்ன திடீர்னு ஆடுறீங்க? நாங்கள் இன்னைக்கு தங்கமயில் ஜுவல்லரி போகிறோம், செந்தில் முருகன் ஜுவல்லரி போகிறோம். எனக்கு குதிச்சு அப்படின்னு பார்க்குது. 1000 நோட்டு ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிடுச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு 500 ரூபா நோட்லாம் டான்ஸாக கொடுக்குது. என்னடா, நாங்கள் குமரன் சில்க்குக்கு போகிறோம், நாங்கள் போத்தீஸ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டு, ஓகே. கொஞ்ச நாள் கழிச்சு 100 ரூபா நோட்லாம் ஆடிச்சான். என்ன, நாங்கள் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம், நாங்கள் சந்தைக்கு போகிறோம். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு 50 காசு 10 காசுலாம் ஆடிச்சான். ஏன்டா, நாங்களாம் கோயிலுக்கு போகிறோம். சிரிக்காதீங்க. சிந்திப்போம், செயல்படும். Praise God, hallelujah. The fruits of the spirit, fruit of the spirit என்ன தெரியுமா? ஆவியின் கனி என்னது சொல்லுங்க? ஆவியின் கனியோ அன்பு. அடுத்து இமிடியேட்டா வர்றது என்ன? சந்தோஷம். சந்தோஷம். விரும்புங்க, ஆண்டவர் இந்த கனி எனக்குள்ள இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. The joy of the Lord is your strength. அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். சிரிச்சுக்கிட்டே இருங்க, தப்பே பண்ண மாட்டீங்க. சோகமாயிட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. சினிமாவில் பாருங்க, முதல் சீன் சோகத்தை காட்டுவாங்க, அப்படியே கதாநாயகன் சோகம் வந்து அடுத்த சீன் அப்படியே கல்லுக்கடைன்னு காட்டுவாங்க. பார்த்துறீங்களா? சாராய கடை. ஏன்னா சோகம் வந்தா அடுத்து பாவம் வரும். இது ரெண்டும் இணை பிரியா தோழிகள். என்னன்னா சோகம் வந்தா பாவம் வந்துடும். சோகம் வந்தா பாவம் வந்துடும். ஆனா சந்தோஷம் உங்களை பாவத்துக்கு விடுவிக்கும். சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க வீழ்த்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா that is his strength. Hallelujah. சில பயங்கரமா ஜெபிப்பாங்க. ரிக்கமானா ஷாதாரா பாப்பா பாப்பா. எப்போ பார்த்தாலும் அப்படி பர்ஸை தொலைச்ச மாதிரியே இருப்பாங்க. ஆமென். praise the Lord brother. praise the Lord. ஷாபா. பாஷை என்ன? ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்நிய பாஷையில பேசுகிற ஒரு குரூப். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுரி பாபா. என்ன ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி கூட அந்நிய பாஷையா? எல்லாம் ரைட்டு தான். ஆனா எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்தில் இருக்கிறது. ஏன்? ஆவியின் கனியோ சந்தோஷம். கையத்தட்டு. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். உங்க மேல எல்லாம் அந்த சந்தோஷம் ஊற்றப்படட்டும் இயேசு நாமத்துல. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அது ஆவியின் கனி உங்களுக்குள்ள வருது இயேசு நாமத்துல வருது. இனி ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. நீ ஏதோ ஒரு செமினார்ல கிடையாது, ஃபுல்லா லைஃபே அப்படியே. ஹalleluya. போடு பரிதத்தை போடுப்பா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம். என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிப்பேன். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். பவுல் சொல்கிறான், என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிப்பேன். நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
என்று கருதுகிறேன். சுராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் வேலைக்காக ஆமென் சொல்லுவோம் அல்லேலூயா.